கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு பள்ளியின் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதை கண்டித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாத்தாவட்டம் கிராம ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சொந்தமான இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஆக்கிரமிப்பை அகற்றும் வரை மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என கூறி அவர்களது பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளும் திமுக அரசின் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இதில் பங்கேற்று தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். பள்ளி வளாகத்தில் காத்திருப்போம். பாத்தியா பாத்தியா தாசில்தார பாத்தியா பாத்தியா பாத்தியா. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் இருந்தும் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக தூய்மை பணியாளர்கள் தள்ளுவண்டியில் சென்று குப்பைகளை அள்ளி வருகின்றனர். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 36 கிராம ஊராட்சிகளில் குப்பை சேகரிக்க 1,64,00,000 ரூபாய் மதிப்பில் 65 பேட்டரி வாகனங்கள் வாங்கப்பட்டது. இந்த வாகனங்கள் விடியா அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திறந்த வெளியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பழுதடைந்து பாழாகி வருகிறது. கோடி ரூபாய் மதிப்பிலான வாகனங்களை வீணடிக்காமல் அவைகளை உடனடியாக கிராம ஊராட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என விடியா அரசின் அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இடிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை மீண்டும் கட்டித்தர வலியுறுத்தி மாணவ மாணவிகளுடன் அவர்களது பெற்றோர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காட்டுப்புத்தூரில் உள்ள ஆதி திராவிடர் நல துவக்க பள்ளியில் 15 மாணவ மாணவிகள் படித்து வந்தனர். பள்ளி கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இருந்ததால் 3 வருடங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. இதனால் மாணவர்கள் அருகில் வாடகை கட்டிடத்தில் படித்து வருகின்றனர். தற்போது வாடகை கட்டிடமும் பழுதடைந்து காணப்படுவதால் விடியா ஸ்டாலின் அரசு புதிய கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி மாணவர்களுடன் இணைந்து பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.